தலைமை பொறுப்பு உண்டு போட்டதெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மாத்ருகாரகன் அவரே தான். சந்திர பகவான் அவரே தான். இப்போ மாத்ருகாரனா யாரு? மாத்ருகாரனா அம்மா. பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நவகிரக பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அவரு சந்திரனா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வருவார், சந்திரன் பார்த்தீங்கன்னா அம்மா வருவாங்க. அதான் மாத்ருகாரகன். அப்போ அம்மாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கருணை உள்ளம், மன ஸ்டெடியாக இருக்கிறது, மன வைராக்கியம், ஒரு உடல் கட்டு, மனக்கட்டு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவன் அப்படி இருக்க முடியும். இதெல்லாம் இருக்க முடியாது. அப்போ அந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளத்துக்கு அனைத்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். பால், தயிர், மோர், இந்த மாடு, வாகனங்கள், இந்த விலங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு மாடுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரோட ஆதிக்கம் தான் அது. அதே மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்டது, சாதம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹோட்டல் கடையிலேருந்து உணவு வந்து விவசாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அப்போ அந்த சந்திர பகவானோட தன்மை இதுதான். சரிங்களா? ரைட். அது செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன், ரத்தக்காரகன், வீரியக்காரகன்,